விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிடும் அன்புமணி அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாஸ் தற்போதைய அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு இடைத்தேர்தலில் போட்டியிட முடிவு செய்ததாக கூறினார். 34 அமைச்சர்கள், முதலமைச்சர் உட்பட அந்த 34 அமைச்சர்களில் 10 அமைச்சர்கள் இந்த இடைத்தேர்தலில் இங்க தங்கிட்டு இருக்காங்கன்னா தமிழ்நாடு நிர்வாகம் என்ன நடக்க போகுது, இவங்க துறைகள் என்ன இருக்க போகுது, கூட அமைச்சர் 2 அமைச்சர்கள் இருக்காங்க இந்த மாவட்டத்தில். இந்த தொகுதிக்கு என்ன பண்ணாங்க? ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அருகே எருதுகட்டு விழா விமரிசையாக நடைபெற்றது. பொக்காரனேந்தல் கிராமத்தில் ஐயனார் கோயில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற இந்த போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் தொடங்கி வைத்தார். இதில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 30க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. களத்திற்கு வந்த காளைகளை 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் அடக்க முயன்றனர். இதில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்கள் மற்றும் வீரர்களுக்கு தங்க காசு, ரொக்க பணம் உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத சுமார் 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி பீட்டர் பால்துறை தலைமையில் 12 பேர் கொண்ட குழுவினர் சோதனை நடத்தினர். கைலி, காக்கி சட்டை அணிந்து கொண்டு ஓட்டுநர்களைப் போல மாறு வேடத்தில் சென்று சோதனை நடத்தினர். இதில் கணக்கில் வராத 1,16,910 ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வட்டார போக்குவரத்து அலுவலர் நெடுஞ்செழிய பாண்டியன், மோட்டார் வாகன ஆய்வாளர் சுரேஷ் விஸ்வநாத் மற்றும் அலுவலக ஊழியர்களிடம் 7 மணி நேரம் விசாரணை நடத்தினர். உலகத்தரம் வாய்ந்த கீழடி அருங்காட்சியகத்தை பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தூதரக அதிகாரிகள் கண்டு ரசித்தனர். நமது கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கங்களை பற்றி வெளிநாட்டினர் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழக சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் பிலிப்பைன்ஸ், ஆஸ்திரேலியா, கொரியா, ஜப்பான், டென்மார்க் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 22 சுற்றுலா தூதரக அதிகாரிகள் தென் மாவட்டங்களில் உள்ள பாரம்பரிய கோயில்கள், சுற்றுலா சாதிய வன்முறையை தடுப்பது தொடர்பாக தமிழ்நாடு அரசுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அளித்த அறிக்கையை தேனி மாவட்ட பாஜக நிர்வாகி கிழித்து எறிந்தார். பள்ளி கல்லூரிகளில் சாதி அடையாளத்தை வெளிப்படுத்தும் கயிறு, பொட்டு வைக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகளை சந்துரு குழு தமிழ்நாடு அரசிடம் தந்துள்ளது. இந்த பரிந்துரைகளை அமல்படுத்தக்கூடாது என்று தேனி மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்தில் பாஜகவை சேர்ந்த ஊராட்சி குழு துணைத் தலைவர் ராஜபாண்டி அறிக்கையை கிழித்தெறிந்தார். குறுவை நெல் சாகுபடிக்காக தமிழ்நாடு அரசு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆண்டு தண்ணீர் முழுமையாக கிடைக்காததால் டெல்டா மாவட்டங்களில் 3.5 லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டதாக கூறினார். பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஹெக்டேருக்கு 17,000 ரூபாயை விவசாயிகளுக்கு நிவாரணமாக வழங்கலாம் என்று மத்திய அரசு தெரிவித்தாலும் அதைவிட குறைவாக 13,500 ரூபாயைத்தான் தமிழ்நாடு அரசு வழங்கியதாக கூறினார். சாகுபடிக்கு முழுமையாக தண்ணீர் கிடைக்கவில்லை, சம்பா சாகுபடிக்கு முழுமையாக தண்ணீர் கிடைக்கவில்லை, நிலத்து நீர் குறைந்திருக்கின்றது. ஆகவே இந்த டெல்டா பாசன விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி செய்யப்பட வேண்டும் என்றால் இன்னும் கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யப்பட வேண்டும். மக்களவை தேர்தல் தோல்வியால் தனது பதவிக்கு ஆபத்து வந்துவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அஞ்சுவதாக சேலம் தொகுதி திமுக எம்பி செல்வ கணபதி விமர்சித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளில் 9 தொகுதிகளில் அதிமுகவை விட திமுக அதிக வாக்குகள் பெற்றுள்ளதாக கூறினார். இதன் மூலம் சேலம் மாவட்டம் அதிமுகவின் கோட்டை என்பதை உடைத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். தலைமை பதவிக்கே ஆபத்து வந்துவிட்டது என்று அஞ்சு அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சியிலே இருக்கிற முன்னணி தலைவர்கள் கேள்வி இருக்கிறார்கள். உன்னுடைய சொந்த மாவட்டத்திலே நீ வெற்றி பெற எப்படி வழிநடத்த போகிறார்கள்? பாஜகவுடன் எந்த உறவும் இல்லை என்று திட்டவட்டமாக கூறிய நிலையில் அதன் பி டீம் என அழைப்பது சரியல்ல என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
தங்களின் வாக்கு வங்கியை சோதித்துக் கொள்ளவே விக்கிரவாண்டியில் பாமக போட்டியிடுவதாக கூறினார். பிஜேபிக்கு எங்களுக்கும் ஒட்டு உறவு இல்லைன்னு நாங்களே சொல்லிட்டோம். இது பேசியாச்சு. எங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. நாங்க எதனால இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோன்றதும் சொல்லிட்டோம். ரெண்டாவது, தேர்தல் முறையாக நடக்காது, தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாது. இடைத்தேர்தல்னாலே புது புது யுக்திகளை கையாண்டு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் அது சட்டத்துக்கு புறம்பாக எல்லாமே செய்வாங்க. பணம் ஆறாக ஓடும். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பெயரில் போலி சான்றிதழ் தயாரித்தது தொடர்பாக 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சிதம்பரம் அருகே கோவிலாம்பூண்டி கிராமத்தில் உள்ள குப்பை மேட்டில் கிடந்த 2 போலி சான்றிதழ்களை அதிகாரிகள் கைப்பற்றி விசாரித்தனர். சான்றிதழில் உள்ள பெயர் மூலம் விசாரணை நடத்தி அதே பகுதியைச் சேர்ந்த சங்கர் மற்றும் நாகப்பன் ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரித்தனர். அப்போது பாரதிதாசன் பல்கலைக்கழகம், கேரளா மற்றும் கர்நாடக பல்கலைக்கழகம் பெயரில் சுமார் 1000 போலி சான்றிதழ்களை தயாரித்து கொடுத்தது தெரிய வந்தது. அவர்களிடம் இருந்து 100க்கும் மேற்பட்ட போலி சான்றிதழ்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே பட்டா மாறுதல் செய்ய 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். மங்கலம் பகுதியைச் சேர்ந்த தையலர் நாகராஜன் பட்டா உட்பிரிவு மாறுதல் கோரி இணையதளத்தில் விண்ணப்பித்தார். இதற்கு அனுமதி வழங்க ஓரியூர் கிராம நிர்வாக அலுவலர் மாதவன் 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. இதுகுறித்து நாகராஜன் லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்களிடம் புகார் அளித்தார். அதன் பிறகு அவர்கள் கொடுத்த ஆலோசனையின் பேரில் நாகராஜன் ரசாயன பவுடர் தடவிய 20,000 ரூபாயை கிராம நிர்வாக அலுவலர் மாதவன் மற்றும் உதவியாளர் காளீஸ்வரனிடம் வழங்கினார். அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மாதவன், காளீஸ்வரன் இருவரையும் கைது செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கோல்ஃப் மைதானத்தில் காட்டெருமைகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. குன்னூரில் உள்ள கோல்ஃப் மைதானத்தில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் காட்டெருமைகள் உலா வருவது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் இரவு நேரத்தில் மைதானத்தில் உலா வந்த காட்டெருமைகள் கூட்டத்தில் 2 காட்டெருமைகள் ஆக்ரோஷமாக சண்டையிட்டுக் கொண்டன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சுற்றுவட்டாரத்தில் மழை வெளுத்து வாங்கியது. குடியாத்தம், பேரணாம்பட்டு, கேவி குப்பம் உள்ளிட்ட இடங்களில் மாலையில் தொடங்கிய மழை சுமார் 2 மணி நேரம் நீடித்தது. இந்த நிலையில் குடியாத்தம் அரசு மருத்துவமனை சாலையில் கழிவுநீருடன் மழைநீர் கலந்து வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் சிரமம் அடைந்தனர். கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 4வது நாளாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மூஞ்சிக்கல், ஆனந்தகிரி, உக்கார்த்தே நகர், சீனிவாசபுரம், பெருமாள்மலை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் நீரோடைகள், அருவிகளில் தண்ணீர் அதிகரித்ததுடன் குளுமையான சூழலும் நிலவியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில், பூதப்பாண்டி, சுசீந்திரம், சுங்கான்கடை, வில்லுக்குறி உட்பட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. தூத்துக்குடியில் மட்டக்கடை, பிரையன் நகர், சிதம்பரம் நகர், கால்வெல் காலனி, 3வது மைல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 2வது நாளாக பலத்த மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது.